Hi everyone. எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 21 பேர் மற்றும் அமைச்சர்கள் அல்லாத மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் 23 வேட்பாளர்களை முதல் கட்டமாக அறிவிச்சிருக்க அதிமுக. இதில் மாஜி அமைச்சரும் எம்பியுமான சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில போட்டியிடுறாரு. இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில தமிழ்நாடு சட்டசபை பொது தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக கீழ்கண்டனர் கீழ்காணும் சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி, வேப்பனஹள்ளி கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூர் எஸ்.பி. வேலுமணி, குமாரபாளையம் தங்கமணி, ராயபுரம் டி. ஜெயக்குமார், மயிலம் சி.வி. சண்முகம், மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, பாலக்கோடு கே.பி. அன்பழகன், அடுத்தது நன்னிலம் ஆர். காமராஜ், வேதாரண்யம் ஓ.எஸ். மணியன், விராலிமலை டாக்டர் சி. விஜயபாஸ்கர், கோவில்பட்டி கடம்பூர் ராஜு, திருமங்கலம் ஆர்.பி. உதயகுமார், சிவகாசி ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயில் பெஞ்சமின், கலசப்பாக்கம் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா, பவானி கே.சி. கருப்பண்ணன், ஜோலார்பேட்டை கே.சி. வீரமணி, கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அரியலூர் தாமரை எஸ். ராஜேந்திரன், இப்படி மொத்தம் 23 தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அதிமுகவின் நீண்ட கால உறுப்பினரும் விழுப்புரம் நகர செயலாளருமான பசுபதி அதிமுக இருந்து விலகி இருக்கார். தன்னோட பொறுப்புகள் எல்லாம் ராஜினாமா செஞ்சிருக்காரு பசுபதி. இந்த சம்பவம் அதிமுகவின் மேலிடத்துல அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. தனது ராஜினாமாவிற்கு காரணம் சி.வி. சண்முகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்காரு பசுபதி. அடிமட்ட கட்சி தொண்டர்களும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் சி.வி. சண்முகத்தால் ஓரங்கட்டப்படுவதாகவும், பினாமிகளுக்கும் அவர் சமூகத்தை சேர்ந்த தனிநபர்களுக்கும் மட்டுமே சி.வி. சண்முகத்தால் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் பசுபதி குற்றம் சாட்டியிருக்கார். 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சண்முகம் திமுக வேட்பாளர் ஆர். லக்ஷ்மணனிடம் தோல்வி அடைந்தார். அந்த தோல்விக்கு பிறகு தனது தேர்தல் வாய்ப்புகளை அவர் மறுமதிப்பீடு செய்ததோடு தற்போது விழுப்புரம் தொகுதிக்கு பதிலாக மயிலம் தொகுதியில போட்டியிட காய்களை நகர்த்தி இருக்கார். சோ அதன்படி அவருக்கு மயிலம் தொகுதி தரப்பட்டிருக்கு. எம்பியாக இருப்பவருக்கு சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் ஏன் வாய்ப்பு தரணும்? அவர் தான் எம்பியா இருக்காரு இல்லையா? அப்படி இருக்கையில கட்சிக்காரர் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை ஏன் அவர் தட்டி பறிக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டு விழுப்புரம் மாவட்ட அதிமுகவுல தகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில விழுப்புரம் தொகுதிக்கு ஒரு பெண் வழக்கறிஞரை சண்முகம் பரிந்துரைக்கிறார். அவரின் இந்த பரிந்துரை விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் இருக்கும் குறிப்பிட்ட சில பிரிவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியும் வருது. ராஜினாமா செய்திருக்கிற பசுபதி சண்முகத்தின் ஆதிக்கத்தால் அதிருப்திகள் அதிகரித்துள்ள சூழலில கட்சியின் மாவட்ட அமைப்பை பிரிச்சு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் வகையில கட்சியின் மாவட்ட கட்டமைப்பை மறுசீரமைப்பது அவசியம்னு சொல்றாரு. இதனை ஏற்கனவே எடப்பாடி அவர்களிடம் நான் வலியுறுத்தி இருக்க, அவர் இதனை செய்ய தயாரா இல்ல அப்படின்ற அதிருப்தியும் வெளிப்படுத்தி இருக்காரு. நகர செயலாளர் பசுபதியின் விலகல் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் சூழல்ல பெரும் விவாதங்களை உருவாக்கி இருக்கு அப்படின்றதுதான் சொல்லணும். இந்த விவாதங்களும் அதிருப்திகளும் தேர்தலின் தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் கருத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காதுக்கு கண்டிப்பாக போயிருக்கும். அது கவனத்துல எடுத்துப்பாரான்றதை பார்க்கணும். சண்முகத்திற்கு எதிராக ஏதேனும் ஆக்ஷன் எடுக்க எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா அப்படின்ற கேள்வியும் தேர்தல் களத்துல எதிரொலிக்க தவறல அப்படின்றதுதான் சொல்லணும்.